ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், ஒரு 4 தக்காளி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கருப்புழுந்து போட்டுக்கோங்க. இது நல்லா செவந்ததும் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கேரட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, இதையும் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வணங்கணும். தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வணக்கணும். இதில் வந்து பச்சை வாசம் வந்துடுச்சுன்னா நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்றி நல்லாவே வேக வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கருவேப்பில், மல்லி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இறக்கிடணும். அதுக்கப்புறம் ஆற வச்சதும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து சிவப்பு சோள தோசை வந்து சுட்டிருக்கேன். கல்லில் ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியங்கள் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. இனி வர காலங்களில் வந்துட்டு சிறுதானியங்களுக்கு தான் அதிக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இட்லி இதை விட இதை வந்து தோசையாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். எப்போவுமே வந்துட்டு வெறும் வெள்ளை இட்லியிலேயே சாப்பிட்றதுல ஒன்றுமே கிடையாது. சிறுதானியத்தில் ரொம்பவுமே நல்லது வந்து இருக்குது. ஓகேங்களா? நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கல்லில் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெள்ளை தோசை மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் இதை விட மாட்டீங்க. அவ்வளோதான், கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார சட்னி மாதிரி தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.